இந்த காணொளியை காண வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். பெத்தேல் ஃப்ரீ வில் பேப்டிஸ்ட் சர்ச்சினுடைய சார்பாக ஒவ்வொரு விசுவாசிகளையும், சபை விசுவாசிகள் அல்லாத ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் மறுபடியும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உங்களை இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். பல மாதங்களுக்கு பிற்பாடு உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு காரியம், சந்தோஷத்திற்குரிய காரியம். இந்த ஆராதனையில் எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்க நம்மை நாமே அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதித்து அவருடைய திருப்பெயரின் நாமத்தை மகிமைப்படுத்த நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் கொஞ்ச நேரம் துதிக்கலாம். அவருடைய குணங்களை நாம சொல்லி துதிக்க ஆரம்பிக்கலாம். கண்களை மூடி ஸ்தோத்திரம் ஆரம்ப ஜெபத்தை நம்ம எல்லாம் இணைந்து செய்யலாமா? கொஞ்ச நேரம் துதித்து விட்டு பிற்பாடு நம்ம ஜெபித்து நம்ம ஆராதிக்கலாம். Hallelujah. Father, we thank you God. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நீரே நல்லவர், நீரே உயர்ந்தவர், போதுமானவரே. Hallelujah. மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, உம்மை நாங்கள் உயர்த்தி ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். மகிமையிலே சிறந்தவர் நீராய் இருக்கிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த 5வது நாளில் ஸ்தோத்திரம் 7ஆம் மாதத்திலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த காணொளியை காணுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனையில தாகத்தோடு வாஞ்சையோடு கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது தெய்வீக பிரசன்னம் நிரம்புவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தின் மகிமை அவர்கள் இருக்கிற தங்கி இருக்கிற இல்லத்திலே நிரப்பட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம். ஒரு ஜெப சிந்தையோடு, துதி சிந்தையோடு, நன்றி அறிதலோடு தேவ சமூகத்திலே வந்து அமர்ந்து ஆராதிக்க கர்த்தர் கிருபை தந்தருளுவீராக என்று சொல்லி உடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. பாடல் வேலையை ஆசுவதிங்க, துதியின் வேலையை ஆசுவதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆராதனை வேலையை கர்த்தர் நீங்க ஆசுவதிப்பீராக என்று சொல்லி உடைய திருப்பெயரின் நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு எந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீரோ அந்த வார்த்தையை திட்டவட்டமாய் உடைய திட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய மகனாய் என்னை மாற்றுகிறபடினாலே ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதை கேட்கிற பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி வாழ கர்த்தர் பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய தெய்வீக ஆசீர்வாதம் பிள்ளைகள் மீது தங்கி இருக்கட்டும் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. நீங்க மகிமைப்படுங்க, நீங்களுக்கே புகழும் துதியும் கனமும் உண்டாவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆண்டு இவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டா முடியட்டும் அப்பா. இந்த பாதி வருடம் ஒருவேளை அவர்களுக்கு நிர்பந்தமான ஆண்டாய் இருந்தால் வருகிற மாதங்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுகிற ஆண்டாய் மாறுவதாக என்று சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹalleluya. என்னோடு கூட சேர்ந்து ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் வெறுக்காதவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை வெறுக்கவே மாட்டார். அவர் நம்மை கசந்து கொள்ளாத தேவன். கசப்பு அப்படின்னா மனிதர்களுக்கு சுலபமா வரக்கூடிய ஒன்று. ஆனா ஆண்டவர் நம்மை கசந்து கொள்ளாதவர். நாம கீழ்ப்படியாத போது அவர் நம்மை கசந்து கொள்ளவில்லை. நம்ம பல முறை அவரை பார்த்து முணுமுணுக்கிறோம், ஐயோ இது செய்யலையேன்னு சொல்லி சொல்றோம். ஆனா ஆண்டவர் நம்மை பார்த்து கசந்து கொள்ளல, அவர் நம்மை வெறுக்கவில்லை. பல முறை கீழ்ப்படியாம போயிருக்கிறோம். இவன் எனக்கு கீழ்ப்படியலன்னு சொல்லி அவர் நம்மை வெறுக்கவும் இல்லை. He still loves us. அவர் தொடர்ந்து நம்மை நேசித்துக் கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர்னால சொல்ல முடியும்? அதை நினைச்சு நாம் ஆண்டவரை துதிக்க போகிறோம். அவருடைய செயலில், அவருடைய குணத்துல ஒண்ணு, அவர் வெறுக்காதவர். அவரிடத்துல கசப்புங்கிறதுக்கு இடம் இல்லை. அவர் நம்மை கசந்து கொள்ளாத தேவன். எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து ஆமோதிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கசந்து கொள்ளாத தெய்வம், வெறுக்காத தேவன். ஹalleluya. இன்னைக்கு நம்ம முதல் பாடல ஒரு பாடலை பாட போகிறோம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான் அப்படின்னு ஒரு அழகான பாடல். என்னோடு கூட சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹalleluya. துதித்து பாடுவோமா? Praise the Lord. Hallelujah.
வார்த்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். என்ன அப்படின்னா, துதிக்கிறவங்களுக்கு கசப்பான சூழ்நிலையும் வெறுப்பான சூழ்நிலையும் கூட ஆசீர்வாதமா மாறிடுமாமா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கசப்பான வாழ்க்கையும் வெறுப்பாய் தோன்றுகிற சூழலையும் கர்த்தர் இந்த ஆண்டு வருகிற மாதத்துல அதை ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, praise the Lord, thank you Jesus. மறுபடியும் போடலாமா? அதே என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. Oh thank you Lord, உமக்கு நன்றி அப்பா. என்னோடு கூட சேர்ந்து துதித்து பாடி
சாத்தான் நம்மை விட்டு ஓடி போகிறானாம். என்ன சாத்தான் ஓடி போகிறான் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற வேண்டாத கசப்பான காரியங்கள் நம்மை விட்டு அகன்று போகின்றன. நமக்குள்ள இருக்கிற வெறுப்பு நம்மை விட்டு அகன்று போகிறது. ஏன் நம்ம விட்டு அகன்று போகுது அப்படின்னா, ஒரு காரியம் நம்ம துதிக்கிறது, ஒரு காரியம் கற்றுக்கொள்ளணும். துதிப்பது எப்பொழுதுமே தேவனுடைய சுவாபத்தோடு தொடர்புடையது. சுவாபத்தை சொல்லிதான் நம்ம துதிக்கிறோம். ஆண்டவர் கசப்பில்லாதவர், ஆண்டவர் வெறுக்காதவர் அப்படின்னு நம்ம சொல்லி துதிக்க துதிக்க ஆண்டவர் நம்ம மோட்டிவேட் பண்ணுவாரு. நான் கசப்பில்லாதவனா இருக்கிறேன், நான் வெறுக்காதவராக இருக்கிறேன், உன்னுடைய குணமும் அப்படி மாறணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆராதனையில ஆண்டவர் நம்மை பார்த்து பேசுற ஒரு காரியம், நமக்குள்ள கசப்பும் வெறுப்பும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் நம்மை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். முறுமுறுத்தா சாத்தான் திரும்பி வந்துடுவான் அப்படின்னு வேதம் சொல்லுது இல்லையா? துதிக்கும் பொழுது அவன் நம்மை விட்டு கடந்து போய் விடுவானாமா. இன்னைக்கு நம்ம துதிக்க கற்றுக்கொள்ளணும். எப்படி துதிக்க முடியும் அப்படின்னா, துதிக்கிறதுக்கு ஆண்டவரை பற்றிய அறிவு நமக்கு அதிகமா இருந்தாதான் நம்மளால துதிக்க முடியும். ஆண்டவரை பற்றி ஒண்ணுமே தெரியல, அவருடைய சுபாவத்தை பத்தி ஒன்னும் தெரியல அப்படின்னா நம்மளால துதிக்க முடியும். இன்னைக்கு ஒரு சுபாவம் நமக்கு தெரிஞ்சிருக்கு, 2 சுபாவம். என்ன அப்படின்னா, அவர் கசந்து கொள்ளாதவர், அவர் வெறுக்காதவர். இந்த காரியத்தை சொல்லி நம்ம துதிக்க போகிறோம். அப்பா, நீங்க கசந்து கொள்ளாதவர், ஆகையால நான் உம்மை துதிக்கிறேன். கைகளை உயர்த்தி இருக்கிற இடங்கள்ல சொல்லுங்க, அப்பா நீங்க கசந்து கொள்ளாத தேவன். நான் எவ்வளவு தப்பு பண்ணாலும் நீங்க என்ன வெறுக்கவே இல்லப்பா. உங்க அன்பு என்ன வெறுக்கல, நீங்க வெறுக்காதவர். ஹல்லேலூயா. அதனால நான் உம்மை துதிக்கிறேன் அப்பா, உம்மை துதிக்கிறேன். இப்படி நம்ம துதிக்க துதிக்க எனக்குள்ள அந்த எண்ணம் வந்துடும். நான் யாரை போல மாற ஆசைப்படுறேன், ஆண்டவரை போல மாற ஆசைப்படுறேன். அதுதான் துதி செய்யற வேலை. நான் துதிக்கும் பொழுது ஆண்டவருடைய சாயலை நான் தரித்துக் கொள்ளுகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வெறுப்பும் கசப்பும் ஒரு பாவமான செயல், அது ஆண்டவருக்கு பிடிக்காது. சாத்தானுக்கு பிடிச்ச ஒரு காரியம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடி போயிடுவான். அவனுடைய வேண்டாத செயல்கள் எல்லாம் நம்ம விட்டு அகன்று போயிடும். சொல்லுங்க, துதித்து பாடி மதில இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். அந்த கசப்பான வெறுப்பான பாவ வாழ்க்கை நமக்கு வேண்டாம். இன்னைக்கு சொல்லுங்க, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டாம்ப்பா. நான் துதிக்க வந்திருக்கிறேன், நான் துதிக்கிற சந்ததியில பிறந்தவன். ஆமென் ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டவர்களாய் இந்த பாடலை கூட நம்ம பாடலாம். நேசரே உம் திருப்பாதம் வந்தேன், நிம்மதி நிம்மதியே. அப்பாவோட சமூகத்துல கசப்பு இருக்காது, வெறுப்பு இருக்காது, எல்லா நாளும் நிம்மதி தாங்க. ஸ்தோத்திரம். அவருடைய சமூகத்துல வரும் பொழுது சத்துருவுக்கு இடம் இருக்காது, அவனுடைய கெட்ட சுபாவத்திற்கு இடம் இருக்காது. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து நீங்க சொல்ல போறீங்க, ஆண்டவரே நான் உடைய சமூகத்துல இருக்கிறேன், எனக்குள்ள இருக்கிற வேண்டாத குணங்கள் எல்லாம் அகன்று போகட்டும், என்ன சுத்திகரிங்கப்பா, என் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும், இந்த கசப்பான வாழ்க்கை இனிப்பான வாழ்க்கையா மாறட்டும்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்கலாமா? ஹல்லேலூயா. Praise the Lord. Jesus Lord. அவரே நம்முடைய அடைக்கலம், அதிசயமாய் வல்லவராய் நல்லவராய் நின்று கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து ஆராதனை செய்து பாடலாமா? நேசரேவும் திருப்பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. நேசரேவும் திருப்பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆண்டவரே
நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி. வல்லவரே வல்லவரே நல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை ஆராதனை. கைகளை உயர்த்தி நல்லவரே வல்லவரே வல்லவரே நல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை ஆராதனை. பலியான பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக சொல்லோ பாக்கியம் பாக்கியமே. ஆஹா, பரிசுத்த ரத்தம் எனக்காக பாக்கியம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே படைத்தவரே, ஆராதனை 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 ஆராதனை. பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே, நீரே படைத்தவர், உமக்கே ஆராதனை அப்பா. எங்கள் கசப்பான வாழ்க்கை மாற்றுகிற தெய்வமே, ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே படைத்தவரே, ஹல்லேலூயா ஆராதனை. முழங்கால் படியிட்டு அப்பா சமூகத்துல சொல்லுங்க, எங்கள் ஆராதனை உமக்கு, எங்கள் துதிகள் எல்லாம் உமக்கே அப்பா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை மீறினேனையா. எத்தனை இன்னல்கள் உம்மை மீறினேனையா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ஆஹா, ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா, கைகளை உயர்த்தி ஆராதனை. அப்பாவுக்கு ஆராதனை ஆராதனை. அவர் நம்முடைய ரட்சகர். ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா,
சொந்தப்படுத்தட்டும். ஹalleluya. அந்த கசப்பான குணங்களை மாற்றி தேவன் தாமே வெறுப்பான இருதயத்தை மாற்றி கர்த்தர் தம்முடைய சுபாவத்தை நம்முடைய இருதயத்திலே நிரப்பும்படியாக எல்லாரும் ஏகோபித்து கண்களை மூடி இருக்கிற இடத்துல ஸ்தோத்திரம், என்னை நிரப்புவீராக, என்னை நிரப்புகிறபடியினாலே நன்றி என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து ஏகோபித்து சொல்லலாமா? ஹalleluya. ஆண்டவரே, நான் மற்றவர்களை பார்க்கும் பொழுது கசந்து படுகிறேன். அவர் நான் சொல்லுகிறதை கேட்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் மீது எனக்கு கசப்பு வருகிறது. அவர்களை நான் வெறுக்கிறேன். இந்த வேளையில எனக்குள்ளாக இருக்கிற எல்லா கசந்த எண்ணங்களும் வெறுப்பான எண்ணங்களும் என்னை விட்டு அகன்று போவதாக, கர்த்தருடைய சுபாவம் எனக்குள்ளாய் நிரப்பப்படுவதாக. இன்னைக்கு ஆராதித்துக் கொண்டிருக்கிற, துதித்துக் கொண்டிருக்கிற உங்கள் மீது கர்த்தர் தம்முடைய ஆவியை, கர்த்தர் தம்முடைய சுபாவத்தை உடைய இருதயத்திலே ஊற்றி விரும்புகிறார். ஓ ஹalleluya. விரும்புகிறவர்கள், ஆண்டவரே உம்முடைய சுபாவம் எனக்குள்ளாக ஊற்றப்பட வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் நம்முடைய இரு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்ல பார்க்கலாம். God is going to fill His Spirit, His character and attitude in your life. Hallelujah. அவர் உங்களுடைய சுபாவத்தை மாற்ற விரும்புகிறார். ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தரே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிப்பீராக. வேண்டாத கிரியைகள், வேண்டாத எண்ணங்கள், வேண்டாத சுபாவங்கள் என்னை விட்டு அகன்று போவதாக. ஹalleluya. சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை. சொல்லுகிற வேளையில கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்ற விரும்புகிறார். உங்கள் இருதயத்தை சுபாவத்தினாலே நிறைக்க விரும்புகிறார். ஓ ஹalleluya. அர்ப்பணத்தோடு தேவ சமூகத்தில் சொல்லுங்க, என் சுபாவம் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறபடியினாலே நன்றி. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை, ஆராதனை. ஆராதனை வேளையில, துதிக்கிற வேளையில சுபாவங்கள் மாற்றப்படும். ஸ்தோத்திரம். நம்முடைய மனம் மாற்றப்படும் என்பதிலே சந்தேகம் இல்லை. God is renewing your spirit. God is renewing your soul right now. நீங்கள் இருக்கிற இடங்களிலே கர்த்தருடைய இருதயத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல, அவர் ஒருவரையும் வெறுக்காதவராய், கசந்து கொள்ளாதவராய் இருக்கிறது போல உங்கள் இருதயங்களை அவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம். ஹalleluya. ரட்சகரே, இயேசுநாதா, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ரட்சகரே, ரட்சகரே, இயேசுநாதா, இயேசுநாதா, ஆராதனை, 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 ஆராதனை. ரட்சகரே. God is filling your life. தேவன் உங்கள் இருதயத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது உண்மை. அவர் உங்களுடைய மனதை மாற்றிக் கொண்டிருப்பது உண்மை. Oh, the Lord is changing your life right now. தேவன் உங்கள் இருதயத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் உங்களுடைய இருதயத்தை நிரப்பிக் கொண்டிருப்பது உண்மை. Receive His power. பெற்றுக்கொள்ளுங்க தேவ சமூகத்தில். ஆராதிக்கிற இடத்திலே கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய உள்ளங்கள் நிரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஹalleluya. அவருடைய பாதம் அமர்ந்திருக்கிற உங்களுடைய இருதயங்கள் நிரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். நேசரே, உம் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி, நிம்மதியே. நேசரே, உம் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி. ஹalleluya. ஆழ்வுடனே பாடி துதிப்பே, ஆனந்தம், ஆனந்தமே. ஆழ்வுடனே, ஆராதனை,
வருகிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் தேவ பிரசன்னம் நிரப்பிக் கொண்டிருக்கிறது என்பதிலே சந்தேகமில்லை. ஹalleluya, ஹalleluya. இந்த ஆராதனையில ஒரு அர்ப்பணம் எடுக்க போறோம், ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். நான் இனி யாரையும் கசந்து கொள்ள மாட்டேன், நான் இனி யாரையும் வெறுக்க மாட்டேன். ஏன்னா துதிக்க கற்றுக்கொண்டவங்க கசப்பான சூழ்நிலையும் வெறுப்பான சூழ்நிலையும் ஆசீர்வாதமா பார்ப்பாங்க. உங்களை யாராவது கசந்து கொண்டாங்களா, உங்களை யாராவது வெறுக்கிறாங்களா, உன்னுடைய துதியினாலே அதை நீ ஆசீர்வாதமாக்கி கொள்ள போகிறாய். இன்றைக்கு நீ ஏறெடுத்த துதி அந்த கசப்பான நேரத்தை, சூழ்நிலைய, வெறுப்பான சூழ்நிலைய ஆண்டவர் ஆசீர்வாதமாக்கி தர போகிறார். அதுக்கு ஒரே ஒரு காரியம் செய்யணும், அர்ப்பணம் தேவை. அப்பா, இனி இந்த கபடான ஸ்தோத்திர கசப்பான வாழ்க்கைய நான் உதறி தள்ளி விட்டுறேன்ப்பா. ஹalleluya, praise the Lord, hallelujah. Oh, we thank you Lord, we thank you, praise the Lord, we praise you Lord, praise the Lord, we thank you Lord. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த கசப்பான வாழ்க்கைய நான் விட்டுட்டு ஓடுறேன்ப்பா, எனக்கு வேண்டாம், அது என்னை விட்டு கடந்து போகட்டும். அந்த வெறுப்பான வாழ்க்கை நான் வெறுக்கிறேனா, அது என்னை விட்டு கடந்து போகட்டும். சத்துருவின் செயல்கள், கிரியைகள் எனக்குள்ள வேண்டாம், அவருடைய சுபாவங்கள் எனக்குள்ள வேண்டாம், கடந்து போகட்டும். நான் என்ன அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பணம் அப்படின்னா நீங்க இன்னைக்கு எடுக்கிற தீர்மானத்துல நிலைச்சு நிக்கணும், அதற்காக முழு கவனத்தை செலுத்தணும். நான் கசந்து கொள்ள மாட்டேன்னு நீங்க உங்க மைண்ட்ல முடிவெடுத்தீங்கன்னா நீங்க அதுல அதிகமா கவனம் செலுத்தணும், அதை மறந்துடக்கூடாது. நான் எடுத்திருக்கிற தீர்மானம் எடுத்திருக்கிறேன், அதற்கு நேரம் செலவிடணும். இன்னைக்கு எடுத்த தீர்மானம் இன்னைக்கு அது ஆக்ஷனா மாறிடாது, அதை நாளடைவுல செயல்படுத்த ஆரம்பிக்கணும், அதற்குன்னு நேரம் செலவழிக்கணும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அநேகர் அர்ப்பணம் செய்யக்கூடிய அளவுல இன்னைக்கு அநேகரை கர்த்தர் அர்ப்பணிக்க வைக்க போகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். உலக பெருமை சுற்றுப்போம் எனக்கு தேவையில்லப்பா, அதை எல்லாம் உதறிவிட்டேன். கசப்பு, வெறுப்பு, காயங்கள் என்னை விட்டு கடந்து போகட்டும், என்னை விட்டு கடந்து போகட்டும், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்துல நம்மை அர்ப்பணிக்கலாமா? ஓ, thank you Lord. என்னோடு கூட சேர்ந்து அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் அப்பா, என்னை முழுவதும் உடைய சமூகத்திலே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நம்மை அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்தவர்களாய், தீர்மானம் எடுத்தவர்களாய். ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை நீங்க நம்புறீங்கன்னா அந்த அர்ப்பணத்தோட முழு கவனத்தையும் அதுல செலுத்தி அர்ப்பணத்தோடு வாழ ஆரம்பிக்கலாமா? இனி எனக்கு கசப்பான வாழ்க்கை வேண்டாம்ப்பா, நான் இனி யாரையும் கசந்து கொள்ள மாட்டேன், நான் யாரையும் வெறுக்க மாட்டேன். ஸ்தோத்திரம். நீ எல்லாரையும் அன்பு செய்ய போறேன், என்னை வெறுக்கிறவர்களையும் நான் கசந்து கொள்ள மாட்டேன். அப்பாவை போல, ஆண்டவரை போல துதிக்கிறவங்க சுபாவம் மாறணுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. துதிக்கிறவங்க சுபாவம் மாறணும். இந்த ஆராதனையில பங்கு பெறுகிற உங்களுடைய வெறுப்பான வாழ்க்கை, கசந்து கொள்ளுகிற வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறார். ஹalleluya. Thank you Lord. என்னோடு கூட சேர்ந்து praise the Lord. சரீரம்
எல்லாவற்றிலும் முழு கவனம் செலுத்தி அந்த தீர்மானத்துல நான் நிலைத்து நிற்க போகிறேன். Praise in Jesus. உமக்கு சொந்தமையா அப்பா என்னை முழுவதும் அப்பா. ஆண்டவன் தம்முடைய சுபாவத்தை தரித்துக் கொள்ள தம்முடைய ஆவியை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சுபாவத்தின்படி அவருடைய குணத்தை உங்களுக்கு ஆடையா உடுத்து வைக்க ஆசைப்படுகிறார். எத்தனை பேர் அந்த ஆடையை அணிந்து கொள்ள ஆசைப்படுறீங்க? அர்ப்பணிக்க பார்க்கலாம். ஆண்டவரே உங்க ஆடை எனக்கு தாங்கப்பா, நான் அதை அணிந்து கொள்கிறேன். வெறுக்காத ஆடையை தாங்க, கசப்பில்லாத ஆடை எனக்கு தாங்கப்பா, நான் அணிந்து கொள்கிறேன். உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, ஒரு கல்லும் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா, ஒரு கல்லும் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமை. அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்மா சரீரம். அர்ப்பணம் செய்யலாமா? இவ்வளவு நாள் அர்ப்பணிக்காவிட்டாலும் பரவாயில்ல, இந்த நாள் ஒரு நல்ல நாள். தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க. ஆண்டவரே, என் அப்பாவை நான் கசந்து கொண்டுட்டேன், என் மனைவியை நான் கசந்து கொண்டுட்டேன், என் பிள்ளைகளை கசந்து கொண்டுட்டேன். அவங்க மேல எனக்கு வெறுப்பு, வேண்டாத வெறுப்பு, அதை மறக்க முடியாத மன்னிக்க முடியாத வெறுப்பு. இன்னைக்கு அந்த வெறுப்பு எனக்கு வேண்டாம்ப்பா. உங்களுடைய வெறுப்பில்லாத அந்த ஆடையை நான் தரித்து கொண்டு பரிசுத்தம் உள்ளவனா உங்களுடைய அன்பை, இனிப்பான வார்த்தைகளை, கசந்த வார்த்தைகள் அல்ல, இனிப்பான வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். இருக்கிற இடங்கள்ல ஸ்தோத்திரம். கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தெய்வ பயத்தோடு ஒரு தீர்மானத்தோடு, நான் இனி யாரையும் வெறுக்க மாட்டேன், நான் எல்லாரையும் அன்பு செய்ய போறேன். காரணம், நான் ஒரு துதிக்கிற ஆவியை பெற்றவன். ஸ்தோத்திரம். என் வாயில துதியின் சத்தத்தை ஒளிய ஸ்தோத்திரம். ஓ, இனிப்பான வார்த்தைகளை தவிர கசப்பான வார்த்தைகளின் வாயில புறப்படாது. என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். கண்களை மூடி என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. சகரதனமசே. தேவ சமூகத்துல நம்மை அர்ப்பணித்தவர்களாய் தேவ நம்மை மூடி இருக்கிறது என்கிற உணர்வோடு தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், அவருடைய சாயலாக நம்மை மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடங்கள்ல, முழங்கால் படிட்டு இருக்கிற இடங்கள்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஸ்தோத்திரம். Praise the Lord.
ஆண்டவர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறாரே. Praise the Lord. ஓ ஹalleluya. அவர் வெறுக்காதவராய் இருந்து அவர் நம் மீது அன்பு காட்டின பிரகாரமாக நாம் மற்றவர்களுக்கு அன்பு காட்ட நம்மை அர்ப்பணிக்கலாம். பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தர் எத்தனை பேரை நிரப்பி இருக்கிறேன் என்பது எங்களுக்கு தெரியாது. நிரப்பப்பட்ட ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே அர்ப்பணத்தோடு வாழ கர்த்தர் கிருபை செய்தருளுவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்தட்டும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் என்று சொல்லி உம்முடைய நாமத்திலே நான் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆராதனையில அதிகமாய் ஆசீர்வதித்திருப்பார் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்புகிறேன். இப்பொழுதும் ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ். நம்ம வரக்கூடிய நாட்கள்ல மறுபடியும் 72 மணி நேரம் ஜெபத்தை நாம தொடங்க இருக்கிறோம். அதற்காக தொடர்ந்து நீங்க வீட்டில் இருக்கும் பொழுது ஜெபியுங்கள். துரிதமாக செயின் ப்ரேயரை நாம தொடங்கலாம். எத்தனை பேர் ஃபாஸ்டிங் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்க. நீங்க வீட்டிலேயே இருந்து ஜெபிக்கும் பொழுது உங்களோடு கூட வந்து நான் கலந்து கொள்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்க வாஞ்சியோடு இருக்கிறேன். எதுவா இருந்தாலும் என்னிடத்துல நீங்க ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக கர்த்தர் பெரிய அற்புதமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவர் திட்டம் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். சோ தொடர்ந்து நீங்க ஜெபிங்க. முடிந்தால் இந்த வாரத்துல நானும் சபையிலே இருக்கிற ஏதோ ஒரு விசுவாசி உங்களுடைய வீட்டை சந்திக்க நாங்க முயற்சி எடுக்கிறோம். ஸோ அதனால ஆயத்தமா இருங்க. 8:30 மணி வரைக்கும் தான் நாங்க ஹவுஸ் விசிட்டிங் வருவோம். முடிந்தா 4:30 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாலும் இல்லை 5:30 மணிக்கு மேலே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். குறைந்தபட்சம் 8:30 மணிக்குள்ள நாங்கள் அந்த ஹவுஸ் விசிட்டிங்கை முடிச்சிருவோம். ஸோ ஆயத்தமாக இருங்கள். கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும். போன வாரத்தில் நாங்கள் ட்ரை பண்ணோம். 72 minutes சர்வீஸ் வாஸ் ஓவர். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னாச்சு அப்படின்னா நாங்கள் எடுத்த வீடியோ கிளிப் வந்து ஹோம் பேஜுக்கு போயிடுச்சு, சேவ் ஆகலை. ஸோ அதனால் போன வாரம் எங்களால் அப்லோட் பண்ண முடியல யூடியூப்பில். தேவனுடைய கிருபையினால இந்த வாரத்துல உங்களை முகமுகமாய் சந்திக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார் என்பதை நினைக்கும் பொழுது உள்ள மகிழ்கிறது. ஆன்லைன்ல வீடியோ எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப போகிற சிச்சுவேஷனை பார்த்தா வேற ஆப்ஷனே இல்லை போல. ஸோ அதனால காணொளியின் மூலமாய் கர்த்தர் உங்களை சந்திக்க, உங்களோடு கூட தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் ஏற்படுத்தின மகா பெரிதான கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வேற எந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸும் இல்லை. எங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள். ஐ ஹோப் இந்த 3-4 மாதங்களாக தேவன் உங்களுக்கு கொடுத்த காரியங்களை, தேவைகளை கர்த்தர் சந்தித்திருப்பார் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள்ளாக நான் நம்புகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தசம பாகங்களை, சேலரிஸை நீங்க அதிலிருந்து ஆண்டவருக்குன்னு எடுத்து வைத்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்புகிறேன். ஒருவேளை எடுத்து வைத்திருப்பீர்கள் என்றால் மிகவும் சந்தோஷம். அதை பத்திரமா வைத்துக் கொள்ளுங்க. தேவ சமூகத்திற்கு வரும் பொழுது அது தேவ சமூகத்துல அர்ப்பணியுங்கள். தேவன் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. கொஞ்சத்துல நம்ம உண்மையாய் இருக்கலாம், அநேகத்தின் மீது நம்மை கர்த்தர் அதிபதியாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். போன வாரத்துல நான் எடுத்த செய்தியை நான் உங்க மத்தியில பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 15 முடிவுள்ள வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 15 முடிவுள்ள வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடே கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய
உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன, கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று, எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே, எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி, நம்ம ஒரு அழகான வேத பகுதியை நம்ம வாசிக்க கேட்டோம். முக்கியமா ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதியை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தின் பங்காளர்களாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எழுப்புதலுக்கு பங்காளர்களாக, எழுப்புதலின் பங்காளர்களாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை குறித்து உங்க மத்தியில ஒரு சில காரியங்களை நான் துரிதமாக, 1 மணி நேரத்துல என்னால் பேச முடியாது, அதனால நான் கொஞ்சம் 1 மணி நேரம் கொடுக்கக்கூடிய மெசேஜை நான் சம்மரைஸ் பண்ணி ஒரு 20 நிமிடம் அல்லது 30 நிமிடத்துக்குள்ளாக இந்த மெசேஜை நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. பிரைஸ் தி லார்ட். இது ஒரு அழகான வேத பகுதியை நம்ம படித்தோம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1 to 15 முறை முடிய படித்தோம். இங்கே எலியாவை குறித்து போடப்பட்டிருக்கு, எலிசாவை குறித்து போடப்பட்டிருக்கு. எலியா ஒரு அழகான ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக விளங்குகிறான். ஒரு பெரிய ஆகாப் ராஜா என்கிற ராஜாக்கு முன்பதாக நின்று தைரியமாய், போல்டா தீர்க்க தரிசனத்தை உரைத்த, பயப்படாமல் தீர்க்க தரிசனத்தை உரைத்த ஒரு நல்ல அழகான ஒரு தீர்க்கதரிசி. அது மாத்திரமல்ல, இவனுடைய ஊழிய பாதையில அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும், மரித்தவர்களை கூட உயிரோடு எழுப்பின ஒரு தீர்க்கதரிசியாக விளங்குகிறவன் தான் இந்த எலியா தீர்க்கதரிசி. இவன் பழைய அவனுடைய சீஷர்களுக்கு இவன் ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறான் என்பதுதான் உண்மையான ஒரு கூற்று. இவன் ஒரு பைபிள் காலேஜ் அன்னைக்கு ரன் பண்ணி கொண்டிருந்தான். எவ்வளவு பேர் அவனுக்கு கீழே படித்துக் கொண்டிருந்தாங்க சொன்னா 50 தீர்க்கதரிசிகள் இவனுக்கு கீழே பயின்று கொண்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாய், மற்றவர்களுக்கு பயிற்றுவிக்கிற ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசியாய் அல்லது ஒரு நல்ல லீடரா அவன் அமைந்திருந்தான் என்பது மிகையாகாது. இன்னைக்கும் சபைகளை நடத்துகிற போதகர்களை பார்த்து நான் ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். உங்களுடைய சபை விசுவாசிகளுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எழுப்புதலுக்கு நீங்க தான் விதைக்கணும். உங்க மூலம் தான் சபைக்குள் ஒரு பெரிய எழுப்புதல் வருவதற்கு நீங்க தான் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பது மறந்துவிடாத உண்மையாக இருக்கிறது. சபையே கவனமாக கேளுங்கள். கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிக்கட்டும்.
எலியாவை குறித்து ஒரு 4 காரியங்களை நான் முன்வைக்க விரும்புகிறேன். எலியா ஒரு முன்மாதிரியாக இருந்தான். முதலாவது, எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்த ஒரு காரியத்துக்கு, எடுத்துக்கொள்ளப்படுதல் என்கிற ஒரு சம்பவத்தை முன்கூட்டியே முன்னுதாரணமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக எலியா திகழ்ந்தான். இன்னைக்கு சபை விரும்புகிற, சபை நம்புகிற ஒரு முக்கியமான நிகழ்வு, ஒரு நிகழ்ச்சி, ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்கிற ஒரு செய்தியை, சம்பவத்தை சபை இன்னைக்கு நம்பிக்கொண்டிருக்கிறது. அது நடக்குமோ நடக்காதோ என்கிற சந்தேகம் வேண்டாம். காரணம், எலியாவுடைய வாழ்க்கையிலே அது நடந்தேறினது என்பதை சபை மறந்துவிடக் கூடாது. சபையே கவனமாக படித்து பாருங்கள். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு, எலியாவை சுழல் காட்டிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று சொல்லி பின்பு வேதாகம பகுதியில நம்ம படிக்கிறோம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் 11ஆவது வசனம், இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காட்டிலே பரலோகத்திற்கு ஏன் போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா அது உண்மையான சம்பவமாய் காணப்படுகிறது. அப்படின்னா இன்னைக்கு நாம நம்ப வேண்டிய ஒரு காரியம் என்ன? எடுத்துக்கொள்ளப்படுதல் என்கிற ஒரு நிகழ்வு, ஒரு சம்பவம் வருங்காலத்திலே நடக்க போகிறது. இனி ஃபியூச்சர்ல கண்டிப்பா நிறைவேறக்கூடிய ஒரு சம்பவத்தை ஆண்டவர் முன்கூட்டியே நிகழ்த்தி காட்டிவிட்டார். நம்முடைய ஆண்டவர் எதை செய்தாலும் அதை சரியாக, திட்டவட்டமாக, நம்பிக்கைக்குரிய காரியங்களாக அதை நிகழ்த்தி காட்டுகிறதுல என் ஆண்டவரை போல ஒரு நல்ல தெய்வம் யாரும் இல்லை. அதனால சபையே ஆயத்தமாயிரு. நாம் வரக்கூடிய நாட்கள்ல எடுத்துக்கொள்ளப்படுவோம். சபையே ஆயத்தமாய் இருக்கிறாயா? பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா என்று சொல்லி நீயே நிதானித்துக்கொள் என்கிற காலகட்டத்தில் நாம தள்ளப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது ஒரு காரியம், நாம் இப்பொழுது இருக்கிற நாம பரலோகத்துக்கு போயிட முடியுமா அப்படின்னா, அதற்கு முன் உதாரணமாக, முன்மாதிரியாக எலியா காணப்படுகிறான். அவன் பரலோகத்துக்கு ஏறினான் என்று சொல்லி 2 ராஜாக்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்துல, தேவகுமாரனே அல்லாமல், மனுஷகுமாரனே அல்லாமல் யாரும் பரலோகத்துக்கு போனதில்லை அப்படின்னு வேதம் சொல்கிறது. அப்படின்னா பரதீசியில எலியா போய் சென்றிருக்கிறான் என்பதுதான் உண்மையான கூற்று. அவன் முன் உதாரணமாக, முன்மாதிரியாக விளங்குகிறான் என்பதுதான் உண்மையான கூற்று. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, நான் பரலோகத்துக்கு போனேன். nobody can go until unless, நியாய தீர்ப்பு நடைபெறாமல் யாரும் எங்க போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. எல்லாரும் பரதீசில தான் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான கூற்று. அதற்கு அவன் முன்மாதிரியாக இருக்கிறான். மூன்றாவது ஒரு காரியம், ஒரு மனிதனுக்கு மரணம் கண்டிப்பா சம்பவிக்கும். அது சம்பவிக்காதுன்னு யாராலும் சொல்ல முடியாது. இந்த உலகத்துல ஒரு மனிதன் பிறந்தான் என்று சொன்னால் அவன் கண்டிப்பா மரிச்சு போவான். மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா இவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான், அவனுக்கு எங்கெங்க மரணம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு காரியத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 3லிருந்து 12ஆவது வருஷம் வரைக்கும் நீங்க படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னா ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முடியும். அங்கு 2 சாட்சிகள் வர போறாங்க. அது எப்போ அப்படின்னா, 7 வருட உபத்திரவ காலத்துல 2 சாட்சிகள் வந்து 3.5 வருடங்கள் பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும், ஆன்டி கிறிஸ்துக்கு தெரிந்து அவர்களை நடு ரோட்ல மையமாக வைத்து அவர்களை கொன்று விடுவான், அதை உலகமே பார்க்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த 2 சாட்சிகள் யார் யார் அப்படின்னு கேட்டா, நான் வேதத்தின் அடிப்படையில் நான் பார்க்கும் பொழுது, ஒரு மனிதன் பிறந்தால், இந்த உலகத்திலே பிறந்தால் அவன் கண்டிப்பாக மரிக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் மரிக்காத 2 பேர் யார் என்று சொன்னால், ஒன்று எலியா, இன்னொன்று ஏனோக். இந்த 2 பேருமே மரணத்தை பார்க்கல. இந்த மரணத்தை பார்க்காதவர்கள் கண்டிப்பா மரணத்தை சந்திக்கணும் அப்படின்னு ஆண்டவர் முன்கூட்டியே பிளான் பண்ணிட்டாரு. அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் மறுபடியும் இந்த உலகத்துல வந்து அந்த மண்ணான சரீரம் மண்ணுக்கு திரும்ப வேண்டும் என்பதின் அடையாளமாக, முன்மாதிரியாக அவர்களை முன்பு வைத்திருக்கிறார். இன்னைக்கு சபையே, நீ ஆவிக்குரியவனாக வாழ்ந்து கொண்டிருந்தால் ஸ்தோத்திரம், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தால், தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்து கொண்டிருந்தால், கர்த்தர் நம்மையும் எடுத்துக்கொள்வார் என்பது உண்மை. மறுபடியும் ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறார் என்பது உண்மையான கூற்று. நித்திய ஜீவன் நமக்கு உண்டு என்பது உண்மையான கூற்று என்பதை மறந்து விடாதே என்று சொல்லி கர்த்தர் நம்மை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். மரணம் எல்லாருக்கும் சம்பவிக்கும். எலியாவுக்கும் சம்பவித்தது, ஏனோக்குக்கும் சம்பவிக்கும் என்பதை ஆண்டவர் முன்மாதிரியாக அடையாளப்படுத்திக் கொண்டார். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, மரணமே இல்லை, நம்ம எல்லாம் மரிக்கவே மாட்டோம்னு சொல்லி கொண்டிருக்காங்க. சர்ச், லிசன் கேர்ஃபுல்லி, he will die. எலியாவும் ஒரு நாள் வந்து மரிக்க போகிறான் என்பதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நான்காவதாக, இவன் சீஷனுக்கு முன்மாதிரியா விளங்குறான். எழுப்புதலுக்கு முன்பதாகவே சொன்ன, எழுப்புதலுக்கு போதகன், சபை போதகன், சபையை நடத்துகிற லீடர்,
சீஷனுக்கு தலைமைத்துவம் வகிக்கிற ஒரு மனிதன் கண்டிப்பா முன்மாதிரியா இருக்கணும். அதுல எலியா முன்மாதிரியா இருக்கிறான். எப்படின்னா, எலியாவை பார்க்கும் பொழுது இவருக்குள்ள இருக்கிற அபிஷேகம், இவருக்குள்ள இருக்கிற வரம் எனக்கு தேவை, அது சாதாரணமா இல்ல, இரட்டிப்பா எனக்கு தேவை அப்படின்னு ஒரு பெரிய வாஞ்சையோடு அவனை பின்பற்றான். அதுக்கு காரணம் அவன் வாழ்ந்த வாழ்க்கை, எலியா வாழ்ந்த வாழ்க்கை. எலியாவுடைய வாழ்க்கையை பார்த்தே வாழ்றான். இதுல இன்னொரு காரியம் சொல்றேன். 50 சீஷர்கள் இருந்தாங்க எலியா கூட. 50 சீஷர்களுக்கு அந்த உணர்வு இல்லை. ஆனா எலிசாக்கு அந்த உணர்வு. எலியாவை போல, எலியா கிட்ட இருக்கிற வரம் எனக்கு தேவை, எலியா கிட்ட இருக்கிற அபிஷேகம் எனக்கு தேவை, எலியா எப்படி ஊழியம் செய்யறாரோ அதே போல ஊழியம் செய்யணும்னு ஒரு வாஞ்சை எல்லா சீஷர்களுக்கு இருக்கிறதா. எங்க பாஸ்டர் நல்லா பிரசங்கம் பண்ணுவார், எங்க பாஸ்டர் நல்லா வர்ஷிப் பண்ணுவார், எங்க பாஸ்டர் மாதிரியே இருக்கணும். that's right. ஆனா ஒரு சில நேரங்கள்ல நம்ம ஆண்டவரை போல இருக்கணும் அப்படிங்கறத பல நேரங்கள்ல மறந்து போயிடும். சர்ச், லிசன். எழுப்புதலுக்கு முக்கிய காரணம் வகிக்கிற நீங்க பங்காளர்களாய் மாற வேண்டும் என்று சொன்னால் சபை போதகரை பார்க்கணும், சபை போதகர் முன்மாதிரியா வாழணும். ஆனால் நாம் பார்க்க வேண்டிய நபர், எழுப்புதல் நம்முடைய சபைக்குள்ளாய் வருவதற்கு நாம் பார்க்க வேண்டிய நபர் யாரா இருக்கணும்னா அது ஆண்டவரா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சபை போதகரை பார்த்து, சபையை பார்த்து அப்படியே பின்பற்றனால எழுப்புதல் வந்துடாது. ஆண்டவரை சபை என்னைக்கு பார்க்குதோ அன்னைக்குதான் எழுப்புதல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு சபை போதகர்ல பார்த்து இப்படி இமிட்டேட் பண்ணி அப்படி என்னோட ஃபேன் அப்படின்னு போறனால ஒரு பெரிய எழுப்புதல் அல்ல, ஆண்டவரை பார்க்கணும். ஆனா இன்னைக்கு நான் ஒரு கருத்தை மாத்தான் சொல்ல ஆசைப்படுகிறேன். எலியா முன்மாதிரியாக இருந்தானே ஒழிய எழுப்புதலுக்கு காரணமாய் அமைந்தது எலியா அல்ல, ஆண்டவர். எலிசா கிட்ட இருந்த காரியத்தை நான் சொல்லி காட்டும் பொழுது உங்களுக்கு புரியும். எலியா முன்மாதிரியாக இருந்தான். அவன் மோட்டிவேட் பண்றான், நீ என்கிட்ட இருக்கிற ஊழியம் நான் செய்வது போல செய், ஆனா நீ பார்க்க வேண்டிய நபர் எல்லாம் ஆண்டவர் தான். இங்க ஒரு இடத்துல அவன் சொல்றான், என்ன பாரு, நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது என்ன பாரு, அப்ப நீ என்ன பண்ணுவ, இரட்டிப்பான வரத்தை பெற்றுக்கொள்வேன்னு சொல்றான். அந்த இடத்துல என்ன சொல்றாரு? இப்போ வேதம் சொல்லுகிறது, இங்க எலியா சொல்றாரு என்ன பாரு அப்படின்னு. ஆனா ரெண்டு இடத்துல எபிரேயர் 11:12 சொல்லப்பட்டிருக்கு, ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உன்னுடைய கண்களை ஆண்டவர் மீது பதிய வை. முன்ன சொல்லப்பட்டிருக்கு, தூக்கப்பட்ட வலுசர்பத்தை நோக்கி பாரு. யோவான் 3 சொல்லப்பட்டிருக்கு, எப்படி வலுசர்பமானது தூக்கப்பட்டதோ உயர்த்தப்பட்டதோ அதே போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்படுவார், யாரெல்லாம் அவரை நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் எல்லாம் பிழைப்பார்கள். இப்போ கான்ட்ரடிக்ஷனா இருக்கக்கூடாது. நாம பார்க்க வேண்டிய நபர் எப்பொழுதுமே ஆண்டவர் தான். எழுப்புதல் என்று சொன்னால் ஏதோ கையை தட்டி ஆர்ப்பரிக்கிறது இல்ல, மனம் திரும்புதல் தான் ஒரு பெரிய எழுப்புதல். மனமாற்றம் என்னைக்கு சபைக்குள்ள வருதோ அது ஒரு பெரிய எழுப்புதலுக்கு நேராய் சபை நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான கூற்றாய் இருக்கிறது, உண்மையான நிகழ்வு, உண்மையான சத்தியமாய் இருக்கிறது. சபையே சத்தியத்தை புரிந்து கொள்ள கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்துவாராக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன், உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த 4ல அவன் முன்மாதிரியா இருந்தான், சீஷனுக்கு முன்மாதிரியா இருந்தான். இன்னைக்கு போதகர்கள் தன்னுடைய விசுவாசிகளுக்கு முன்மாதிரியா இருக்கணும். உங்களை பார்த்து அவங்க வளரணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆனா அவங்க முழுக்க பார்க்க வேண்டிய நபர் ஆண்டவரை பார்க்கணும். நீங்க முன்மாதிரியா வாழணும். அவங்க எழுப்புதல் வருவதற்கு காரணமா இருக்கிற கர்த்தரை நோக்கி முறையிட்டு தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஓகே, எலிசா இரட்டிப்பான வரத்தை பெற்றுக்கொண்டான். முடிக்க போறான், ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டேன், கொஞ்சம் கவனிங்க, கொஞ்ச நேரம் இருங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். எலிசா அவன் ஒரு பங்காளனா இருக்கிறான். எதற்கு பங்காளனா இருக்கிறான்? எழுப்புதல் உண்டாவதற்கு பங்காளனாய் இருக்கிறான். இரண்டாவது, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு பங்காளனாய் இருக்கிறான். Praise the Lord. சொந்தக்காரனா இருக்கிறான். ஏன்? இவங்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு குணத்தை மாத்திரம் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு அந்த குணம் ஒவ்வொரு சீஷர்களுக்கும், ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும், ஒவ்வொரு போதகர்களுக்கும் அவசியம் என்பதை நம்ம நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு சீக்ரெட், அந்த சீக்ரெட்டை இறுக்கமா பிடித்துக் கொள்ளுங்க. நீங்க இரட்டிப்பான ஆசீர்வாதம். அன்னைக்கு எலிசா இரட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன். இந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். எலியா செய்த அற்புதம் எவ்வளவு தெரியுங்களா? வேதத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 8 அற்புதம் செஞ்சிருக்கிறார். எலிசாவை குறிச்சு நீங்க படித்து பார்த்தீங்கன்னா 16 அற்புதம் செஞ்சிருக்கிறார். வா, அப்படின்னா ரெட்டிப்பான ஆசீர்வாதம், ரெட்டிப்பான வரங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்குகிறான். ஆனா I wonder about when I think about the church. நான் எலிசாவை குறித்து ஆச்சரியப்படவில்லை, அவன் இரட்டிப்பான வரங்களை உடையவனாய் இருக்கிறானே என்று சொல்லி நான் ஆச்சரியப்படவில்லை. இன்றைக்கு அமர்ந்திருக்கிற இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை குறித்து நான் ஆச்சரியப்படுகிற ஒன்று என்ன தெரியுங்களா? எலிசாவினுடைய வரங்களை காட்டிலும் கர்த்தர் நமக்குள்ளாய் அதிகமான வரங்களை கொடுத்திருக்கிறார். எத்தனை வரம் தெரியுங்களா? 7 portion of blessing. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 7
மடங்கு ஆசீர்வாதத்தை, அதாவது 2 மடங்கு ஆசீர்வாதத்தை யார் பெற்றுக்கொண்டா? யார் கேட்டு பெற்றுக்கொண்டா? எலிசா கேட்டு பெற்றுக்கொண்டா. இன்னைக்கு ஆண்டவரை நம்புகிற நமக்கு 7 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்குன்னு வச்சிருக்கிறார். 7 மடங்கு வரங்களை ஆண்டவர் நமக்குன்னு வச்சிருக்கிறார். எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து அதை பெற்றுக்கொள்ள வாஞ்சியோடு இருக்கிறீங்க? ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் அந்த ஆசீர்வாதமான வரங்களை நமக்கு வச்சிருக்கிறார். நான் அதனாலதான் சொன்னேன், இரட்டிப்பான ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர்கள். நான் இப்ப சொல்றேன், அன்னைக்கு எலிசா இரட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரரா இருந்தாங்க. இன்னைக்கு நாம 7 மடங்கு ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பது மிகையாகாது. பிரைஸ் தி லார்ட். அது என்ன என்பதை நான் கொஞ்ச நேரத்துல நான் விவரித்து காட்ட ஆசைப்படுகிறேன். அது உங்களுக்கு நான் ஹோம்வொர்க்கா கொடுக்க போறேன். நீங்க அதை வீட்டுல செய்யுங்க, படிங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்கட்டும். இரட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனாய் இருந்தான். அவங்ககிட்ட இருந்த ஒரே ஒரு சீக்ரெட் கேரக்டர் என்ன தெரியுங்களா? அர்ப்பணம், டெடிகேஷன், கமிட்மெண்ட். 50 சீஷர்களும் எலியாவுடைய 50 சீஷர்களுக்கு தெரியும் எலியா இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் அப்படிங்கிறது. 50 சீஷர்களுக்கும் தெரியும், கூட இருந்த எல்லாருக்கும் தெரியும், எலிசாவுக்கும் தெரியும். ஆனா எலிசா எலியாவோடு கூடவே போறான். கில்காலிலிருந்து பெத்தேலுக்கு போறான், கூட போறான். பெத்தேலிருந்து யோர்தானுக்கு போறான், கூட போறான். எரிகோவுக்கு போறான். சரி, கில்கால இருந்து எரிகோவுக்கு போறான், கூட போறான். கில்கால் இருந்து பெத்தேல், பெத்தேல் இருந்து எரிகோ, எரிகோல இருந்து யோர்தான். இந்த 4 இடங்களுக்கு போகும் பொழுதும் அவன் கூடவே செல்கிறான். அவங்க எல்லாம் சொல்றாங்க, இன்னைக்கு உன்னோட தலைவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும், நீ சும்மா இரு அப்படிங்கிறான். நான் அவங்ககிட்ட ஒரே ஒரு கேரக்டர் பார்க்கிறேன், அர்ப்பணம். அர்ப்பணம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சரியானது, முக்கியமானது அப்படின்னு நீங்க நம்புறீங்க பாத்தீங்களா? அந்த நம்பிக்கைக்குரிய காரியத்தை, இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்க சிந்தனைக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அதுக்குன்னு நீங்க நேரத்தையும் கவனத்தையும் செலுத்த நீங்க ஆயத்தமா இருக்கணும். அதுதான் அர்ப்பணம். நான் மறுபடியும் சொல்றேன், இவனுக்கு ஒன்னே ஒண்ணு தெரியும், அவர்கிட்ட இருக்கிற வல்லமை எனக்கு தேவை. அதை அவன் நம்பினான், அது முக்கியம் அப்படின்னு நினைச்சான். அவனுக்கு அந்த போஸ்ட், அவனுக்கு அந்த இரட்டிப்பான வல்லமை கிடைச்சாதான் இந்த 50 பேருக்கு இவன் லீடர் ஆக முடியும் அப்படிங்கறத அவன் நினைச்சான். எலியாக்கு அப்புறம் செகண்ட் சக்சஸர் லீடரா நான் வரணும் அப்படிங்கிற ஒரு அர்ப்பணம் யார்கிட்ட இருந்தது அப்படின்னா எலிசா கிட்ட இருந்தது. அதுக்கு அவன் செஞ்ச ஒரே ஒரு காரியம், முழு கவனத்தையும் அதற்காக நேரத்தையும் அவன் தவறாம செலவழித்தான். இன்னைக்கு அந்த அர்ப்பணம் உங்களுக்கு தேவை. நீங்க ஒரு காரியத்தை எடுத்து செய்யறீங்க அப்படின்னா அதுல முழு கவனமும் உழைப்பும் விடாமுயற்சி இருந்துச்சுன்னா அதுதான் அர்ப்பணம். நீங்க எடுத்த தீர்மானத்திலிருந்து நீங்க விலகக்கூடாது. அந்த தீர்மானத்தை இருக்க பிடித்துக் கொள்ளணும். அதை நான் அடையும் வரைக்கும், என்னுடைய சபைகளை எழுப்புதலை காணும் வரைக்கும் என்னால இயன்றதை நான் செய்வேன் என்கிற ஒரு தாகம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்களால முடிஞ்சதை நீங்க செய்யுங்க. எலிசா அவங்க எல்லாம் சொல்றாங்க, நீ போ, எடுத்துக்கொள்ளப்பட போறாருப்பா, உனக்கு தெரியாதா? நீங்க சும்மா இருங்க, எனக்கு தெரியும். ஹிண்ட்ரன்ஸ் வரும். நீங்க அர்ப்பணம் எடுத்ததுக்கு அப்புறம், தீர்மானம் எடுத்ததுக்கு அப்புறம் நிறைய ப்ராப்ளம் வரும், நிறைய ப்ரெஷர்ஸ். பின்னாடி இருந்து வரும், முன்னாடி இருந்து வரும், சைட்ல இருந்து வரும், குடும்பத்தில இருந்து வரும், சபையில இருந்து வரும். தட்டி விடுவான். கூட இருக்கிற சபை விசுவாசின்னு சொல்லுவான், ஏய் சும்மா இரு, தெரியாத உனக்கு அப்படின்னு சொன்னாலும் அதையெல்லாம் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு, ஆண்டவர் என்னை எழுப்புதலின் பங்காளனாய் அழைத்திருக்கிறார், என்னை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய சுத்தம் வைத்திருக்கிறாரோ அதை செய்யும் அளவுக்கும் என்னுடைய அர்ப்பணத்திலிருந்து நான் விலக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தைரியம், ஒரு திட நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா கண்டிப்பா கர்த்தர் இந்த தேசத்துல உங்களை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை காண கர்த்தர் கிருபை செய்வார். என்னோடு கூட விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். அன்னைக்கு எலிசா இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆனா நாம் 7 மடங்கு ஆசீர்வாதத்துக்கு பங்காளர்களா இருக்கணும். எப்படி நான் சொல்கிறேன் என்று சொன்னால், ஆவியின் வரம் இரட்டிப்பு என்பதின் அர்த்தம் என்ன? அவன் அன்னைக்கு எலியா 8 அற்புதம் செஞ்சான், எலிசா 16 அற்புதம் செஞ்சுட்டான். ஆனா இன்னைக்கு சபைக்கு ஆண்டவர் எத்தனை வரங்களை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நீங்க வேதத்துல பார்த்தீங்க அப்படின்னா 28 வரங்களை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை வரம்? 28 வரம். அன்னைக்கு எலியா செஞ்சது சுகமாக்கினான், 2வது செத்து போனவங்களை உயிரோடு எழுப்பினான், 3வது தீர்க்க தரிசனம் சொன்னான். இவ்வளவுதான். 16 அற்புதம். இந்த வரங்களை வச்சு 16 அற்புதம் செஞ்சுட்டான். இன்னைக்கு ஆண்டவர் சபைக்கு கொடுத்திருக்கிற வரங்கள் எவ்வளவு? 28 வரங்கள். நான் அதை நினைக்கும் பொழுது என்னுடைய உள்ளம் சந்தோஷப்படுகிறது. எலிசாவை காட்டிலும் பெரிய ஊழியர்களா கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார் அப்படின்னா, எலிசாவை காட்டிலும் அதிக அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேசத்துல நம்ம நடத்தணும். அதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நீங்க உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்வொர்க் நான் கொடுக்கிறேன்.
1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், ரோமர் 12ஆம் அதிகாரம், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரம். மறுபடியும் சொல்றேன், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், ரோமர் 12ஆம் அதிகாரம், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரம், இன்னும் ஒரு வேத பகுதி பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம். இந்த 5 வேத பகுதிகளை நீங்க படிங்க. முழு வேத பகுதியை படிங்க. 12ஆம் அதிகாரம் முழுமையா படிங்க. ரோமர் 12 முழுமையா படிங்க. அதுல எத்தனை வரங்களை சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத 1 by 1 நோட் பண்ணுங்க. அப்படி நோட் பண்ணீங்கன்னா 28 வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 28 வரங்களை நீங்க அடுத்த வாரமோ அல்லது நீங்க படிச்சு முடிச்சுட்டு நீங்க அந்த லிஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா தயவு செய்து எனக்கு அதை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வேத படிப்பு அதிகமாகும். ஆண்டவர் 28 வரங்களை ஆண்டவர் சபைக்குன்னு, சபை விசுவாசிகளுக்குன்னு கொடுத்திருக்கிறார். 7 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் உன்னை பார்த்துதான் பேசுகிறார். நீ எழுப்புதலுக்கான பங்காளனாய் நின்று கொண்டிருக்கிறாய். இரட்டிப்பான ஆசீர்வாதம் அல்ல, 7 மடங்கு ஆசீர்வாதத்திற்கு பங்குள்ளவனாய், சொந்தக்காரனாய் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார் என்பதுல சிறிதேனும் சந்தேகம் இல்லை. ஓ சபை விசுவாசியே, எழுந்து நில். உன்னுடைய கால்களை முடக்கு. தேவனுக்காக எழுப்பி பிரகாசி. இந்த அர்ப்பணத்தோடு செயல்பட ஆரம்பி. இவ்வளவு நாள் நீ சபைக்காக எதுவும் செய்யலையா? ஊழியத்திற்காக எதுவும் செய்யலையா? சபை ஆண்டவருக்காக எதுவும் செய்யலையா? இது கடைசி காலம். ஒருவேளை ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைச்சா அதற்காக நேரத்தையும் கவனத்தையும் செலுத்த மறந்து விடாதே. அதற்காக கர்த்தருடைய ஆயத்தமாக இன்றைக்கு கர்த்தருடைய அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆயத்தமாக தேவஜனமே, தேவஜனமே, ஒரு பெரிய அர்ப்பணத்தோடு தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கலாம். கர்த்தர் எலிசாவை பயன்படுத்தினது போல இன்றைக்கு நம்மை பயன்படுத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆவியின் வரம் அன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கு. எலியாவின் மேல் இருந்த சால்வை எலிசாவின் மீது விழுந்த உடனே அவனுக்கு இரட்டிப்பான வல்லமை கிடைச்சிருச்சு. இல்ல, ஆவியின் உறைவிடம், ஆவியின் வரத்தினுடைய உறைவிடம் யார் தெரியுங்களா? அது ஆண்டவர். ஸ்தோத்திரம். ஆவியின் வரத்தை கொடுப்பது ஆண்டவர். நீங்க 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். ஆவியின் வரத்தை பகிர்ந்து கொடுப்பது ஆண்டவர். இன்னைக்கு வரத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறார்களோ, 50 பேர் இருந்தா ஒருத்தருக்கு தான் அந்த வரம் கிடைச்சது. ஒருத்தனுக்கு தான் ஆண்டவர் அந்த எழுப்புதலின் பங்காளனா மாற்றினாரு. இன்னைக்கு அநேகர் கேட்கலாம், 500 பேர் கேட்கலாம். ஆனா கேட்கிற யாரோ ஒருவர் மீது கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை, கர்த்தர் தம்முடைய வல்லமையை எழுப்புதலுக்கு பங்காளனாய், இரட்டிப்பான ஆசீர்வாதம் அல்ல, 7 மடங்கு ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனாய் கர்த்தர் உங்களை ஒருவேளை நியமித்திருக்கலாம். அது நீங்களாக கூட இருக்கலாம். தேவ சமூகத்துல சொல்லுங்க. அதற்கு நீங்கள் சொந்தக்காரனாய் மாற வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு காரியம், அர்ப்பணம். இன்றைக்கு அர்ப்பணம் தேவை. எனக்கு ஆண்டவர் என்னை கொண்டு ஏதோ என்னுடைய சபையில, என்னுடைய தேசத்துல, என்னுடைய சமுதாயத்துல என்னை கொண்டு செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்து விட்டார். அதற்காக என்னுடைய உழைப்பு, என்னுடைய நேரம், என்னுடைய கவனம், என்னுடைய உடல் உழைப்பு, என்னுடைய ஆத்மாவுடைய சிந்தனை எல்லாவற்றையும் அதற்குன்னு நான் செலுத்த போறேன். அதை நான் அச்சீவ் பண்ண போகிறேன். நான் ஜெயம் பெற்றுக் கொள்ள போகிறேன் என்கிற ஒரு சிந்தையோடு இந்த ஆராதனை வேளைகளை நம்ம முழங்கால் படிட்டு தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கலாமா? கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கலாம். ஹalleluya. ஜீசஸ், நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஒருவேளை அர்ப்பணிக்கப்பட்ட நான் 7 மடங்கு ஆசீர்வாதத்திற்கு ஆயத்தமாக பாஸ்டர், அந்த 7 மடங்கு ஆசீர்வாதம் எனக்கு தேவை. அதை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அது எனக்குள்ளாக இருக்கிறதா? இதை குறித்து நான் பேச வேண்டும் என்று சொல்லி நினைத்தேன். ஆனா இப்பொழுது என்னால பேச முடியல. There's a big topic. அந்த 7 மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு தந்திருக்கிறாரா? Think about it. ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரத்துல கேளுங்க. அப்பா, நீங்க என்ன அழைச்சிருக்கீங்களா? அந்த 7 மடங்கு ஆசீர்வாதத்துக்கு நான் சொந்தக்காரனா? அப்பா ஸ்தோத்திரம். எனக்குள்ள அந்த 7 மடங்கு ஆசீர்வாதம் இருக்கா? ஸ்தோத்திரம். கேளுங்க பார்க்கலாம். தேவ சமூகத்துல ஒருவேளை கர்த்தர் உங்களோடு பேசினார், தேவ சமூகத்துல முழங்கால் படிட்டு அப்பா என்னை பயன்படுத்தும் என்று சொல்லுங்க. இந்த நெருக்கடியான வேலையில ஸ்தோத்திரம், இந்த கடைசி காலத்துல எழுப்புதல் உங்கள் மூலமாய் வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் திட்டமிட்டு இருந்தார். அந்த பங்காளனாய் கர்த்தர் உங்களை பார்ட்டிசிபெண்டா ஆண்டவர் உங்களை அழைத்திருந்தால் அதை யாராலும் தடை செய்ய முடியாது. கூட இருக்கவங்க சொல்லுவாங்க, போகாத, வேண்டாம். எலியாவே தடை செய்யலாம், உங்க போதகரே உங்களை தடை செய்யலாம். பட் அர்ப்பணம் தேவை. அர்ப்பணம் தேவை. எலியா சொல்றான், வேண்டாப்பா, நீ இங்கே இரு, சும்மா இருங்க, நான் வருவேன். போங்க, அர்ப்பணத்தோட போங்க, அர்ப்பணத்தோட முன்னேறி செல்லுங்க, அர்ப்பணத்தோட முன்னேறி செல்லுங்க. சபையே, நின்று விடாதே, திகைத்து விடாதே, விட்டு கொடுக்காதே, எழுந்து புறப்படு.
உன்னுடைய ஜெப நேரத்தை அதிகம் பண்ணு. ஸ்தோத்திரம். அதுல முழு கவனத்தை செலுத்து, நேரத்தை செலவிடு. வேத வாசிக்கிறதுல நேரத்தை செலவிடு. மனம் திரும்புறதுல உன்னுடைய குணத்தை மாற்றுவதுல நேரத்தை செலவிடு என்று சொல்லி கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். ஒருவேளை அந்த எழுப்புதலுக்கு பாத்திரவான்களாய் மாற வேண்டும் என்று சொன்னார், ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அவளை ஆசீர்வதியும், அர்ப்பணத்திற்கு நேராய் நடத்தும், எழுப்புதலின் பிள்ளைகளாக பங்காளர்களாய் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இருக்கிற இடங்கள்ல நீங்க எழுந்து நிற்கலாம் அல்லது கண்களை மூடி முழங்கால் படியலாம். உங்களுடைய வியாதிகளுக்காக, உங்களுடைய பிரச்சனைகளுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஸ்தோத்திரம். பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல பிதாவே, கர்த்தருடைய அளவில்லாத கிருபை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் அளவில்லாமல் நம்முடைய ஆவியை ஊற்ற நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. நம்முடைய ஆவியை ஊற்றுங்க. பலவீனமாய் ஸ்தோத்திரம், கவலையோடு, நொறுங்குண்டு இருதயத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உம்முடைய ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்படட்டும். ஹாஸ்பிட்டல்ல படுத்துக் கொண்டிருக்கிற, தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் மீது உம்முடைய இரக்கம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், மனதுருக்கம், உம்முடைய கிருபை அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் விடுதலை அடைவார்களாக அப்பா. ஸ்தோத்திரம். தேசம் ஆண்டவரே சீரழிந்து கொண்டிருக்கிறது. வியாதியின் படுக்கையிலே படுத்துக் கொண்டிருக்கிற எங்கள் தேசம் மீட்கப்படட்டும். எங்கள் தேசம் ரட்சிக்கப்படுவதாக. எங்கள் தேசம் சுகத்தை சுதந்திரித்துக் கொள்ளட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய அளவில்லாத ஆசீர்வாதத்தின் கரம் நீட்டப்படட்டும் அப்பா. வியாதியஸ்தர்கள் சுகம் பெறுவார்களாக. உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்குவேன் என்று சொன்னீங்களே. நீரே அவர்கள் குடும்ப மருத்துவராய் இருந்தவர்கள் வியாதியை நீக்குங்க. அவருடைய கட்டுகள் உடைந்து போவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம். அவருடைய கசப்பான சூழ்நிலைகள் மாறட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். வாழ்க்கையில ஒரு மதுரமான வாழ்க்கை மாறட்டும்பா என்று சொல்லி நான் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதம் உண்டாகட்டும்பா. தேவையோடு இருக்கிறவருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. கடன் பிரச்சனைகள் மாறுவதாக. ஸ்தோத்திரம். கடன் வாங்க மாட்டேன் என்று சொல்லி அர்ப்பணம் எடுக்கட்டும், தீர்மானம் எடுக்கட்டும்பா. ஹalleluya. கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. அதை இந்த வாரத்திலே பிள்ளைகள் காணட்டும்பா. இந்த வாரத்திலே யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அவருடைய பலவீனங்கள் சுகமடைந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அவர்கள் உயர்த்தட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கால்களிலே பலவீனத்தோடு இருக்கிறவர்களுடைய கால் பலவீனங்கள் மாற்றப்படுவதாக. ஷோல்டர்ல பலவீனத்தோடு இருக்கிறவருடைய ஷோல்டர் பெயின் மாற்றப்படுவதாக. வயிற்று பகுதியிலே இருக்கிற பலவீனங்கள் மாற்றப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதி மீது கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டு பிள்ளைகள் சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். சுகத்தை பேசுகிறேன் அப்பா. ஜீவனை பேசுகிறேன். கர்த்தர் சுகத்தை தந்து வழி நடத்தும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். என் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலமும் சகல பரிசுத்தவான்களோடும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். ஒரு நிமிடம் இதை கேட்டீங்கன்னா, இந்த காணொலியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு வேண்டுகோள். தயவு செய்து பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இந்த வாரத்தில் அற்புதம் செய்திருந்தால், அற்புதம் செய்தால் தயவாய் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த செய்தியும் ஆராதனையும் எந்த அளவுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you. God bless you.